சிண்டு பேபி குயின் கார்ட்டூன் வீடியோ. செல்லமே, நீ இங்கே இரு, நான் காட்டுக்குள்ளே போய் உனக்கு உணவு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பறவை போய் அது தன்னுடைய உணவை தேடிச்சு. அங்கே தேடி தேடி அதுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பறவை சுற்றி முற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கொஞ்ச நேரம் கீழே படுத்துச்சு. அப்போது காட்டுக்குள்ளே காட்டுவாசி ஒருத்தன் வந்து அது இருக்கிறத பார்த்துட்டு அந்த பறவையை குறி வச்சு தன்னோட துப்பாக்கியால் அந்த பறவையை ஷூட் பண்ணிட்டானான். அப்போது அந்த பறவை வந்து அங்கே இருந்து தன்னுடைய குழந்தை ஞாபகத்தோடு கொஞ்சமாக அந்த பறவை அந்த குழந்தைய நினச்சி அதோட உயிர் அங்கேயே பிரிஞ்சிச்சு. அந்த குட்டி பறவை அவங்க அம்மா வரும் சொல்லிட்டு ரொம்ப நேரமாக காத்திருந்துச்சு. எங்கே இன்னும் அம்மா வரலை? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, இன்னும் வீட்டுக்கு வரலே, ஏதோ அம்மா வந்துட்டாங்க மாதிரி இருக்குதுன்ட்டு பார்த்தா அது வேறொரு பறவை. அந்த குட்டி பறவை கேட்டுச்சான், எங்கே எங்கள் அம்மா இன்னும் வரலை, எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பறவை, உங்கள் அம்மாவை வேட்டைக்காரங்க சுட்டு சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பறவை, என்ன எங்கள் அம்மா இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுச்சான். அழுந்து அதுக்கு ரொம்ப பேஜராகிட்டு அவங்க அம்மாவை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுந்துகிட்டே இருந்துச்சு. தன்னுடைய அம்மா வரமாட்டாங்களான்னு நினச்சி அந்த பறவை அவங்கள்ட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சான். ராத்திரின்னு கூட பார்க்காம அது ராத்திரி ஃபுல்லாக தன்னுடைய அம்மாவை நினச்சி அழுந்துகிட்டே இருந்துச்சான். அப்போது அது விடியும் பொழுது காலையில் எழுந்துச்சி பார்த்தா அவங்க அம்மாவை கூப்பிட்டுச்சான். ஐயோ, அம்மா தான் இல்லையே சொல்லிட்டு திரும்பியும் அழுந்துச்சான். அப்போது அவங்க அம்மா சொன்னதுக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் இல்லைனாலும் கண்ணா, நீ தைரியமாக உன்னோட வாழ்க்கையை நீ வாழணும், நீ இப்படியே இருக்கக்கூடாது, நல்லா வாழ கண்ணா அப்படின்னு சொல்லிருந்து கவனம் வந்துச்சான். அப்போ அது வெளியே போகும்போது ஒருத்தரை பார்த்துச்சான். அந்த பறவை இதுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சான். 2 பேரும் ஃப்ரெண்டாகி பறந்து போச்சான். தன்னுடைய அம்மா இல்லைனாலும் அந்த பறவை தைரியமாக வாழ்ந்துச்சான்.